கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா அக்கௌண்ட் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் ஹெல்த்துன்னு ஒரு பேஜ் கண்டிப்பாக இருக்கும். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஹெல்த் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, அது நல்ல குவாலிட்டியாகவே இல்லை, கஸ்டமர் வந்து வாங்கிட்டு நல்லா இல்லைன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ரேட்டிங்ஸும் கம்மி பண்ணிகிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வகையில் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்கு, அமேசான் இவங்களுக்குலாம் வந்து அது ஒரு வகையில் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கஸ்டமர் வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அந்த வெப்சைட்டை வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக செல்லரான நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று லிஸ்டிங்கை வந்து டீஆக்டிவேட் பண்ண வைப்பாங்க, சேல்ஸை குறைப்பாங்க, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக செலக்ட் பண்ணுங்கள். எப்பயுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதுக்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து நல்லா பெட்டராக மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அது வந்து கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக போய் சேராமல் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது ஒரு 100 ஆர்டர் போகுது, 50 ஆர்டர் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 10%, அதுவே அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் 5, 15, 10 தாண்டாதீங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு வருதுன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஈஸி ஷிப் ப்ரைம்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெலிவரிலாம் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க, பைபாக்ஸ் போகும், சேல்ஸ் ரேங்க் வந்து குறையும், சேல்ஸ் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட் ஹெல்த்தில். ஸோ அதனால் அக்கௌண்ட் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா இ-காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.